இன்னைக்கு அம்மா மட்டும் மீன் வாங்க போயிருந்தாங்க. நான் வீட்டில் வந்து சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்தோடனே பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணிட்டு பொரிக்கிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. என்னோட பெரிய பையன் அன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எறா பிரியாணி கேட்டு ஒரே தொந்தரவு பண்ணான். அவனுக்காக கொஞ்சம் எறாவை வாங்கிட்டு வந்தாங்க. சின்ன பையனுக்கு வந்து எறாவை வந்து ஃப்ரை பண்ணி தந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக பாபிக்யூப் வந்து எறா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே செஞ்சு தந்தேன். என்னோட பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். டெய்லி பிரியாணி கொடுத்தா கூட சாப்பிடுவான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ அவன் வயிற்றுல இருக்கும்போது பிரியாணி தானே சாப்பிட்டா, அதனால தான் அவன் அதையே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புஸ்கா ஒண்டி தான் சாப்பிடுவான், அதில் இருக்கிற கறி சாப்பிட மாட்டான். நானும் அதே மாதிரி தான் அவன் வயிற்றுல இருக்கும்போது பண்ணுவேன். இந்த பாபிக்யூ ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்சது. அவனுக்காக தான் செஞ்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டி நகருக்கு போகிற ஒர்க் இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஸ்கூல் பர்ச்சேசிங்லாம் முன்னாடியே முடிச்சிட்டோம். நீங்கள் ஸ்கூல் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.